இப்படி அமையவில்லை. அதாவது வரலாற்று முறை என்று சொன்னால் அவர் எதை முதலில் பாடியிருப்பார், எதை அடுத்ததாக பாடியிருப்பார், எதை அதற்கடுத்ததாக பாடியிருப்பார் என்கிற ஒரு வரிசை அவருடைய வரலாறு. அந்த வரிசையில இந்த பாடல் பகுதிகள் அமையவில்லை. அது எல்லோரும் ஒப்ப முடிந்த முடிவு. மணிவாசகருடைய வரலாற்றில நமக்கு பற்பல செய்திகள் தெளிவு இல்லை, நமக்கு தெரியல. மணிவாசகருடைய தந்தையார் பெயர் என்ன, தாயார் பெயர் என்ன, அவர் அமைச்சராக இருந்த பாண்டியனுடைய பெயர் என்ன, ஒண்ணுமே தெரியல. அது நமக்கு குறிப்புகள் இல்லாமல் போன காரணத்தினாலே அதனுடைய முழுமை நமக்கு கிடைக்கல. ஆனா திருவாசகம் முழுமையா கிடைச்சிருக்கு. திருவாசகத்தை செய்த மணிவாசகரை நாம் திருவாசகமாகத்தான் பார்க்க முடிகிறதே தவிர தனியாக வரலாறாக பார்க்க 2-3 வரலாறுகள் இருக்கின்றன. பெரும்பற்ற புலியூர் நம்பி என்று சொல்லக்கூடியவர் ஒரு வரலாறு செய்திருக்கிறார். அது திருவிளையாடல் புராணத்தில் ஒரு பகுதியாக வருகிறது. 13ஆம் நூற்றாண்டில வெளிவந்த பகுதி. அதுல வாத ஒரு புராணத்தை செய்திகளை சொல்லுகிறார். 17ஆம் நூற்றாண்டில பரஞ்சோதியார் திரும்பவும் ஒரு திருவிளையாடல் புராணம் செய்கிறார். அதிலேயும் மணிவாசகருடைய வரலாறு வாதவருடைகள் செய்திகளாக வருகிறது. அதுலேயும் 2 கடவுள் மாமுனிவர்னு ஒரு புராணம் செய்திருக்கார். அது பேர் வாதவருடைகள் புராணம்னே பேர். அதுதான் முதல்ல தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் மணிவாசகர் வரலாறு பேசுகிறது. இந்த 3 வரலாறுகளுமே ஒன்றுக்கொன்று, அதாவது ஒன்றிலும் சொல்லப்பட்ட வரலாறுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக கருத்துகள் ஒத்து இல்லாமல் இருக்கிறது. ஆகையினாலே மணிவாசகர் வரலாறு நமக்கு சரியா கிடைக்கலங்கிற காரணத்தினால அவர் எதை முதல்ல பாடியிருப்பார், எதை 2வது பாடியிருப்பாருங்கிற செய்திகளும் நமக்கு கிடைக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, திருவாசகத்தை தொகுத்த பொழுது எண்ணிக்கையின் அடிப்படையில தொகுத்துட்டாங்க. 100 பாட்டு இருக்கிற சிறகம், 50 பாட்டு இருக்கிற நீத்தல் விண்ணப்பம், பிறகு 20 பாட்டு இருக்கிற திருவம்பால, பிறகு 20 பாட்டு இருக்கிற திரு அம்மான, இப்படி திருவாசகம் பெருமகை இருக்கிறது பார்த்தோம்னா இந்த வரிசையில் இருக்கு. ஆனா இப்படி பாடி இருக்க வாய்ப்பு இல்லை. அவரு இப்படி 100 பாட்டு 50 பாட்டு 20 பாட்டு தான் பாடியிருப்பார். இப்படி பாடியிருக்க மாட்டார். அதனால மணிவாசகருடைய வரலாற்று முறைப்படி இது இல்லை. நமக்கு இப்ப திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய தேவாரம் நமக்கு பன்முறைப்படியும் இருக்குது, தலைமுறைப்படியும் இருக்குது. தலைமுறை அப்படின்னு சொன்ன சோழ நாட்டினுடைய வடகரை தலங்கள், சோழ நாட்டினுடைய தென்கரை தலங்கள், பாண்டிய நாட்டு தலங்கள், சேர நாட்டு தலங்கள் அப்படின்னு பிரிச்சு அது அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் பன்முறைப்படி இருக்கு. எத்தனை பண்கள் இருக்கோ அந்த ஒரே பண்ணில எத்தனை பதிகங்கள் இருக்கிறதோ அந்த பதிகங்கள் எல்லாம் தொகுத்து பன்முறைன்னு இருக்கு. இதை தவிர வரலாற்று முறை என்றும் அதாவது அதுக்கு நமக்கு வாய்ப்பா பெரிய புராணம் இருக்கு. அதுல அவர் வரலாறு கரெக்டா சொல்லிட்டார். அந்த வரிசையில எந்த பதிகத்தை முதல்ல பாடியிருப்பார், தோளுடைய செவியன் அப்படின்னு, அதுக்கப்புறம் திருக்கோலக்கா போயிருக்கார், மடையில் வாழைப்பாய, இப்படி போய் கடைசியில ஆச்சாரம் கொடுக்கிறார். நிறைவு செஞ்சு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வரைக்கும் கொண்டு போய் வரலாறு. ஆனா மணிவாசகருடைய வரலாற்று முறைப்படி நமக்கு திருவாசகம் கிடைக்கல. அப்ப என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டா, ஏன் வரலாற்று முறைப்படி இதை நம்ம தொகுக்க கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கிற போது வரலாறு சரியா கிடைக்கிறது. அப்படி வரலாறு சரியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படின்னு சிந்திச்சு பார்க்கிற பொழுது அடியன் ஒரு ஆய்வு செய்தார். வரலாறுங்கிறது நமக்கு எந்த போர்ஷன் ரொம்ப முக்கியம், எந்த பகுதி ரொம்ப முக்கியம். வாதவூரர் சிறு குழந்தையா இருந்ததா, கல்வி கற்றதா, பள்ளிக்கூடம் போனதா, அவங்க அப்பா கூட சேர்ந்து சுத்தினதா, அது அல்ல.
நமக்கு மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டட் போர்ஷன் எது அப்படின்னு கேட்டா, அவரு குதிரை வாங்க போனார் பாருங்க, அபிஷியல் டியூட்டியா இல்லையா? அரசாங்கத்துல உத்தியோகத்தில் இருக்கிற பொழுது அரசாங்க பணியாக போயினார் பாருங்க. அந்த காலகட்டத்திலிருந்து அவர் தில்லையில பெருமானோடு கூடுகிறார் அல்லவா, அந்த காலகட்டம் வரைக்கும் நமக்கு செய்திகள் தெரிஞ்சா போதும். ஏன்னு கேட்டா, இதுதான் இந்த இடைக்காலம் தான் அவர் திருவாசகம் பாடின காலம். அவர் திருவாசகத்தை இப்பதான் பாடினாரு. அவரு அதுக்கு முன்னாடியும் பாடல, இதுல கலந்ததுக்கு அப்புறமும் பாடல. அதனால மணிவாசகர் வரலாறு எப்படி சொல்லலாம்னா, a journey from திருப்பெருந்துறை to தில்லை. அவ்வளவுதான். மொத்த திருவாசகமே திருப்பெருந்துறையிலிருந்து தில்லை நோக்கி, அவ்வளவுதான். அதுதான் அவருடைய. அப்ப இந்த சம்பவங்கள் நமக்கு இந்த திருப்பெருந்துறையிலிருந்து தில்லை வரைக்கும் இருக்கிற சம்பவங்கள் கிடைச்சா பதிகத்தை ஓரளவு நாம தொகுக்கலாம், சார்ட் அவுட் பண்ணிடலாம். அப்ப இந்த திருப்பெருந்துறையிலிருந்து தில்லை வரைக்கும் ஏசி ரூமா யாராவது எங்கேயாவது கார்னர்ல பேசினாலும் இங்க கேட்குது உடனே. அதனால திருப்பெருந்துறையிலிருந்து தில்லை நோக்கி அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியை நாம கான்சென்ட்ரேட் பண்ணா, நாம கூர்ந்து நோக்கினால் போதும். இதெல்லாம் என்னுடைய 7 வருஷ ஆராய்ச்சி. ஏழு வருடங்களாக இதை திரும்ப திரும்ப யோசிச்சு அப்ப திருப்பெருந்துறையிலிருந்து தில்லை வர வரைக்கும் இருக்கக்கூடிய மணிவாசகர் சம்பவங்கள் கிடைச்சா பதியங்கள் தொகுத்துடலாம். அந்த ஓரளவு சார்ட் அவுட் பண்ணிடலாம், வாய்ப்பு இருக்கு. அப்ப திருப்பெருந்துறையிலிருந்து தில்லை வரைக்கும் இருக்கக்கூடிய சம்பவங்களை எப்படி எடுக்கிறது, அதுதான் அவருடைய வரலாறுன்னு எடுத்தா. அந்த சம்பவங்களை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கிற போது வரலாறுகள் இருக்கிறது தான் நமக்கு அவ்வளவு சாதகமா இல்லையே. உதாரணத்துக்காக உடனே ஒன்று சொல்றேன். இப்ப கடவுள் மாமனிவர் என்ன சொல்றாரு, திருப்பெருந்துறையில அவருக்கு காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்த உடனே அவரு குருவா உபதேசம் பண்றாரு. அவருக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு இவரு குதிரை என்ன ஆகுதுன்னு ராஜா கேட்கிறாரு. நான் ஆவணி மூலத்துல வரும்னு சொல்லுன்றாரு. இவரு உடனே பாண்டிய நாடு போயிடுறாரு. அங்க போய் ஆவணி மூலத்துல குதிரை வருது. ஆனா அதெல்லாம் நிறைய ஆகுது. திரும்ப அரசன் ரொம்ப கோபம் பண்ணலாம். இந்த வையத்தான் அப்புறம் பாண்டியன் கூலியால அவர் வராரு. பிறகு பெரம்படி பண்றாரு. பெரம்படி பட்டவன சிவபெருமானு இவருடைய அடியாருக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னிப்பு கேட்கிறாரு. அப்போ உடனே திருப்பெருந்துறைக்கு தாம் போகணும்ட்டு யார் போறா, மணிவாசகர் திரும்ப போறார். சாமி அங்க இருக்கிறாரு. எப்படி இருப்பாரு சாமி? இத்தனை நாள் அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. அது பீஸ்ஃபுல்லாவே இல்லை. சாமி அங்க உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம கூட உட்கார மாட்டோம். சாமி உட்காருவாங்க இல்லையா? நீங்க எல்லாம் கொஞ்சம் இங்க இருங்க, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நான் கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன்னா நீங்க எல்லாம் இங்கே இருப்பீங்களா? என்ன சொந்த வேலையெல்லாம் பார்த்து வருவோம். எப்படி இருந்தாலும் ஒரு மத்தியானம் 3 மணிக்கு தானே வருவாங்க அப்படின்ட்டு அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். சாமி அங்கேயே இருப்பாரு, சான்ஸ் இல்லை. இது மாதிரி இது உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த மாதிரி ஒத்து வராத செய்திகள் நிறைய இருக்காதுல்ல, இதெல்லாம் விட்டுருவோம். இப்ப நம்ம வரலாறு தான் நமக்கு வேணும். யார் சொன்னா நம்ம வரலாறு ஒத்துக்கலாம்? யாரு சம்பவத்தை சொன்னால், யாரு வரலாற்றை சொன்னா நம்ம ஒத்துக்கலாம். மணிவாசகரே சொன்னா ஒத்துக்கலாம் இல்லையா? அப்ப ஏன் சான்றுகள் வெளியில போய் தேர்தல், அந்த சான்றுகள் முழுக்க திருவாசகத்திலிருந்தே எடுத்தேன். அப்ப திருப்பெருந்துறை டு தில்லை அந்த பயணத்துல மொத்தம் ஒரு 17-18 சம்பவங்கள் கீ பாயிண்ட்ஸ். 17 சம்பவங்கள் இந்த புத்தகத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய மிக ஒரு 7 வருட ஆயுத கட்டப்பட்டிருக்கார். வெளிவந்த திருவாசகம் வரலாற்று முறையில் அப்படிங்கிற இந்த நூல்
இதுதான் அம்மா சொன்னாங்க இல்லையா, திருப்பெருந்துறையில வெளியிட்டோம். இதை மணிவாசகருடைய திருவடியில வைத்து இதை அங்க வெளியிட்டோம். அது மணிவாசகருடைய திருவடியில வச்சு ஆத்மநாதர் திருவடியில வச்சு வெளியில எடுத்துட்டு வந்தோம். அதைத்தான் அம்மா ப்ளோ பண்ணி வெளியில மாட்டி இருக்கிறாங்க. பார்த்தேன் இறங்கி பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப இதுல மணிவாசகருடைய வரலாறு இப்படி தொடங்கலாம். அதாவது மொத்தம் நான் சொன்ன பாருங்க, 19 சம்பவங்கள், இன்சிடென்ட், 19 செய்திகள். இந்த 19 செய்திகள் தான் மணிவாசகருடைய வரலாறு. அது நமக்கு தேவையான பகுதி கிடைச்சிடும். என்ன? ஒண்ணு, ஈசனை மணிவாசகர் குருவாக சந்தித்தவை. அதை குருவா அவரே சொல்ற, பல இடங்கள்ல தானே குருவா சந்தித்தத அவரே சொல்லுகிறார். இந்த மாதிரியாக ஒரு 19 செய்திகளை சொல்லி, இந்த 19 செய்திகளின் அடிப்படையில திருவாசகம் முழுமையும் அடுக்குனா எவ்வளவு அழகா உட்கார்ந்துச்சு, அவ்வளவு அழகா உட்கார்ந்து இல்லையா? ஒண்ணு மேல, ஒண்ணு கீழே, ஒண்ணு இடிச்சுக்கிட்டு, ஒண்ணு தள்ளிக்கிட்டு அப்படின்னு இருக்கிறத வீட்டுல பேச்சுலர் வீடு பார்த்துருக்கீங்களா? பேச்சுலர் தங்கி இருக்கிற வீடு பார்த்துருக்கீங்களா? எப்படிமா இருக்கும்? அதே அந்த வீட்டுக்கு ஒரு பெண்ணு வந்துட்டான்னு வச்சுருங்க, அந்த வீடு எப்படி இருக்கும்? நான் அந்த காலத்துல சொல்றேன். எவ்வளவு வயிற்று பாருங்க, கை தட்டுறது முழுக்க அவங்கதான். அப்ப அந்த மாதிரி ஒரு சாற்றம் பண்ணுது. அதை அங்கேயும் இங்கேயுமா அடிச்சிட்டு இருந்த இந்த வரலாறு பிரகாரம் உட்கார வச்சா அப்படியே அழகா உட்காருது. இந்த அழகா உட்கார்றது எப்படி அப்படின்னு கேட்கிற பொழுது மணிவாசகருடைய இதுல கீ பாயிண்டா எடுத்துக்கிட்டது என்னன்னா, அந்த திருவாசகத்தினுடைய முதல் பதிகத்திலிருந்து கடைசி பதிகம் வரைக்கும் மணிவாசகருடைய மனநிலை சிங்க்ரோனைஸ் ஆயிருக்கா, டியூன்ல இருக்குதா மனநிலை. ஒரு தடவை மகிழ்ச்சி, ஒரு தடவை துக்கம், ஒரு தடவை இயக்கம், இப்படி மாறி மாறி மாறி. உதாரணத்துக்கு சொல்லுறேன், அவரு செத்திலாப்பத்து பாடினதும் யாத்திரப்பத்து பாடினதும் ஒரே மூடா? என்னம்மா திருச்சடகம் பாடினதும் அவரு திருப்படையாட்சி பாடினதும் ஒரே மூடா? அவர் அச்சோபத்து பாடினதும் அவரு போற்றி திருவாரூர் பாடினதும் ஒரே மூடா? இல்ல, மூட்ஸ் ஆர் டிஃபரண்ட். ஏன் மூட்ஸ் ஆர் டிஃபரண்ட்? அந்த மூடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழ்ல மனநிலை. அந்த நேரத்துல மனநிலை. அப்ப இந்த வரலாறை ஒட்டி அந்த மனநிலைய அப்படி எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது இது ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. இந்த பதிவு அமைப்பு, இப்ப நம்ம பார்க்க போற வரலாற்றுடைய அமைப்பு அதுல சிறப்பா பொருந்தி வந்து ரொம்ப ஸ்டன்னிங் ஒரு ட்ரூத்தா தெரிஞ்சது. ரொம்ப ஒரு அற்புதமான உண்மையாக அது புரிந்தது. இதுல விளைந்த இன்னொரு பெரிய நன்மை என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, தொடக்க காலத்திலிருந்து மணிவாசகரை நாம் அறிந்த காலத்திலிருந்து மணிவாசகர் மேல ஒரு பெரிய பழிய தூக்கி போட்டுருக்க. என்ன பெரிய பழினா, அவர் கவர்மெண்ட் காசை எடுத்து கோயில் கட்டினார் அப்படின்ட்டு அவர் மேல ஒரு பழி போட்டிருந்தார். அது வரலாறுலாம் இருக்கு. கவர்மெண்ட் காசை எடுத்து போட்டார் அப்படின்னு பார்க்கிறது அது எவ்வளவு பெரிய அபத்தம்னு, அது தவறு, அது இருக்கவே வாய்ப்பு இல்லை, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு நாம் எப்ப தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வரலாறு அப்படி சரிப்படுத்துகிற பொழுதுதான். நான் ஒரு நண்பர் கூட சொன்னேன், எல்லாரும் சிவாச்சாரியார்கள்லாம் காசிக்கு போனாங்களாம். எல்லா சிவாச்சாரியும் ஒரே டைம்ல போயிருக்காங்க. போகில சிவாச்சாரியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திருவாசகத்தை பத்தி பேச்சிருந்தாங்க. அப்போ ஒரு சிவாச்சாரியார், அவரு ரெண்டோண்டு சிவாச்சாரியார், ராம சிவாச்சாரியர், அவர் சொன்னாங்க, அதுதானே அவர் தானே பாண்டிய காசை திருப்பி போய் கோயில் கட்டினது அப்படின்னா. எவ்வளவு ஸ்லிப் காட்டா எப்படி சொல்றாங்க.
எப்படி இம்ப்ரெஸ் ஆயிருக்கு. பாண்டியனுடைய காசை திருடி போய் கோயில் கட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த வரலாற்று முறைப்படி இந்த திருவாசகத்தை தொகுத்ததுல விளைந்த பெரிய நன்மை என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் மணிவாசகர் மேல் சுமத்தி வந்த பழி, அவர்தான் கோயிலை கட்டினார் என்ற பழி நீக்கப்பட்டு மணிவாசகர் கோயிலை கட்டவே இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக அது நிறுவப்பெற்றது. நான் நிறுவுவேன், உங்ககிட்டயே கேட்டு கேள்விகளை கேட்டு அதை நிறுவுவேன். நிறுவப்பெற்றதுன்னு சொன்னா பார்த்தா மணிவாசகர் கோயில் கட்டவில்லை அப்படிங்கிறத பல காரணங்களை உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி அதை நிறுவுவேன். சரி, ரெண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டா, நம்ம திருவாசகம் நமக்கு எப்படி கிடைச்சது? இது ஒரு பெரிய $1,000,000 கொஸ்டின். அவருடைய மனநிலையை பார்க்கிற பொழுது அப்பப்போ உட்கார்ந்து எழுதுறதா எழுத முடியுமா? ஒரு பதிகம் பாரு, திருச்சதகம் பாரு, எழுதுவாரா உட்கார்ந்து? இல்ல. அப்ப இந்த பதிகங்கள் முழுக்க நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது இப்ப நமக்கு பல விஷயங்கள் யோசித்து பார்க்கிற பொழுது ஒரு விஷயம் நாம பேசி வருகிற விஷயம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்ப நொடித்தால் மலைன்னு ஒரு பதிகம் பாடினார் சுந்தர். அது எங்க பாடினார்? கைலாயத்துக்கு போறோம். எங்க பாடினாரு? அஞ்சைக்களம் தப்பு, கைலாயம் தப்பு. என் ரூட்டு அஞ்சைக்களம் டு கைலாயம் வழியில பாடினது. எப்படி நமக்கு கிடைச்சது இல்லையா? அதுக்கு வழி சொல்லிருக்க. அங்கேயே போய் பாடினார் சேரமான் பெருமாள் நாயனார், சிவபெருமான் முன்பாகவே பாடி இருக்கு. அது எப்படி நமக்கு கிடைச்சது? அதுக்கும் வழி இருக்கு. அப்ப முக்கியமான செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு திருவருள் தான் நமக்கு துணை செய்திருக்கிறது. ஆகையினால இங்கேயும் அந்த திருவருள் துணை செய்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய திருவருள் இல்லாமல் திருவாசகம் நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமா கிடைக்கணும். அதனால டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோர் அடாப்டபிள், அதை நான் எப்படி தொடங்கி இருக்கிறேன் இந்த வரலாறு அப்படின்னு சொன்னா, சிதம்பரத்துக்கு வெளியில ஒரு சின்ன குடில், சிதம்பரத்துக்கு வெளியில அந்த ஊருக்கு கொஞ்சம் வெளியில ஒரு சின்ன குடில், அந்த இடத்துக்கு பித்தர்புரம் அப்படின்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? ஏன் அப்படின்னா மணிவாசகர் பித்தர் மாதிரி இருப்பார். மணிவாசகர் பித்தர் மாதிரி இருப்பார். எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. யாரோடையும் எதுவும் பேச மாட்டாங்க, ஏதோ சிந்தனையாவே இருப்பாங்க. இப்படி இருக்கிறவரு ஒரு அழகான குடில் இருக்கிறார், தனியா இருக்கிறார். சுற்றி நந்தவனம், அழகான குடில், அது உள்ள இருக்கிறார். எப்பவும் தீபம் எரிந்து கொண்டே இருக்கும். அந்த தீபத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அங்க வெளியில அந்த நந்தவனமா இருக்கிற வெளியில கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா சிலரு அவருக்கு பணிவிடை செய்யணும்ன்ற ஆர்வத்துல அங்கேயும் இங்கேயுமா திரிகிறார்கள். அப்படி இருக்கிற அந்த குடில், அந்த பித்தர்புரம் என்கிற அந்த குடில் தான் இன்றைய தேதியில பிச்சாவரம் என்று அழைக்கப்படுகிறது. அது மருவி பிச்சாவரம், அது நமக்கு ஒரு ப்ரூஃப் அது கிடைச்சது. அப்ப இந்த பித்தர்புரத்துல அந்த குடில் உள்ள இருக்கிற வெளியில அடியார்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பூ கோயிலிருந்து மலர், யாரும் அந்த குடிலுக்குள்ள போக மாட்டாங்க. அவங்க அந்த மலர் பறித்தார்கள்னா மலர் எடுத்துக்கொண்டு போய் இந்த வாசல்ல வைப்பாங்க. பிறகு அந்த தீபத்துக்கு வண்டியில வைப்பாங்க. உள்ள யாரும் போனதில்லை. அப்படி அந்த அற்புதமான அந்த குடில அங்க இருக்கிற பொழுது ஒரு பெரியவர் வருகிறார். அந்த பெரியவர் நல்ல நீண்ட ஒரு உடைய வெள்ள ஆடை தரித்திருக்கிறார். கழுத்துல உருத்திராக்க மணிகள், நெற்றி, உடல் முழுவதும் திருநீர்
மேனி முழுவதும் திருநீர் அணிந்திருக்கிறார், வெள்ளாடை உடுத்தி இருக்கிறார், கையிலே காதிலே குண்டலம், கையில ஒரு பூன் போட்ட ஒரு தடி, அதை எடுத்துக்கொண்டு அங்க வருகிறார். அந்த நந்தவனத்துக்குள்ள வருகிறார். நமக்கு தெரிஞ்ச தப்பு இல்லை, சாட்சாத்து நடராஜ பெருமான் தான் அவர் எப்படி வருவது, ரொம்ப எப்படி சுந்தரருக்கு தடுத்தாட்கொள்வதற்கு வந்தாரோ இங்கேயும் வந்திருக்கார். அங்க வரும்போது ஹை டென்ஷன்ல வந்தார் சுந்தரத்தை வரும்போது, இங்க வரும்போது சாந்த சுரூபமா வர இங்க வரும். அங்க சுந்தரரை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ரஃபா வந்தாதான் அவர் பிடிக்க முடியும். 14 வயசு அவருக்கு, எப்படி இருக்கும் அந்த காலம், அதை பிடிக்கிறது கொஞ்சம் அப்படி ரஃபா தான் வரணும். இது சாஃப்டாகி கிடக்குது. இது மணிவாசல் சாஃப்டா சைவ கனி, படுத்த கனியா இருக்குது, அதுக்கிட்ட சாஃப்டா தான் வரணும். அதனால ரொம்ப சாஃப்டா வராது. அப்படி வந்து அங்க அப்படி நிக்கிற கொஞ்சம் வந்து அங்கே தொண்டு செய்கிறவர்கள் முடியாதுங்க. ஐயா நீங்க இங்க வந்து வாதவூரன் ஒருத்தர் இருக்காரு, ஆமா குடியில இருக்கிற, அவரை நான் பார்க்கறேன். அவர் யாரையும் பார்க்கறது இல்லைங்க, எங்களையும் பார்க்க மாட்டார், நாங்களும் பார்த்தது இல்லை. உள்ளே இருப்பார், எப்பயாவது வந்து வெளியில் நின்று வானத்தை நோக்குவார். நாங்க ஏதாவது பழம் நீட்டுவோம், அதை வாங்கி குடிப்பாரு, உள்ள போயிடுவார். எப்ப படுப்பாரா, எப்ப எழுந்திருப்பார், நாங்க ஒருத்தர் குடிலுக்குள்ள போனதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். சில சமயம் குடிலுக்குள்ள தெரியும் அவர் உட்கார்ந்து ஏதோ கையில விழுதுற மாதிரி தெரியும், நாங்க உள்ள போனதில்லை. அவர் யாரையும் பார்க்க மாட்டார். அப்படியா, ஓஹோ, நீங்க எல்லாம் அவருக்கு சீடர்களா அப்படின்னு கேட்டு, அப்படி என்னைக்குமே அவர் எங்களை சொன்னதே கிடையாது, கூப்பிட்டதும் கிடையாது. நாங்களா அவருக்கு ஏதாவது தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு ஒரு ஈர்ப்புல வந்திருக்கிறோம். அவர் எங்கள்கிட்ட எந்த உதவியும் கேட்டதில்லை, நாங்களும் எந்த உதவியும் செய்ததில்லை. நாங்க இங்க அப்படி இருக்கிறோம். இல்லப்பா, நான் வந்து அவர் எப்படி பார்த்துதான் ஆகணும். ஐயா அவர் யாரும் பேச மாட்டார், தொந்தரவு பண்ணாம இருக்கிறது நல்லது. சரி, நான் ஒன்றும் பேசல, அவர் என்ன பார்த்தா பேசாம இருக்க மாட்டார் நிச்சயமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் சொல்றீங்க, சரி இருக்கும், நான் ஒரு முயற்சி பண்றேன். இல்ல வேண்டாம் கேட்கலாம். ஒரு குடிலுக்குள்ள போனாங்க, கண்ணையை மூடி அப்படி தியானத்துல இருந்து டக்குன்னு விழித்து பார்த்தா முடியும். அவர் வந்து எடுத்து போய் அவருடைய திருவடியில சாஸ்தாங்கமா விழுந்தார். தெரியுத உள்ளுணர்வு, கண்ணால் யானும் சிவன் அமைஞ்சன சிவபெருமானுக்கு நம்ம கிட்ட தான் அவரை மறைச்சிக்க முடியுமே தவிர அருளாளர்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிடும், ஏமாத்தவே முடியும். நம்ம கிட்ட ஏமாத்தலாம் ஈஸியா, பக்கத்துல இருந்தா கூட நம்ம கண்டிப்பா மாட்டோம். எங்க சாமி உள்ள வந்தீங்களான்னு கேட்போம். அப்படி அந்த மாதிரி ஒரு எழுந்த உடனேயே நீங்க தான் வாதவரும் அது ஒன்றும் சொல்லலை, கதையா இருக்கிறார். அவருக்கு ஒரு ஆசனத்தை காட்டுற, உட்கார்ந்து அப்படி போய் உட்கார்ந்த உடனே அப்படி பார்க்கிற, நீங்க ஒரு அற்புதமான பணி செய்திருக்கீங்க, அந்த பணியை நான் நிறைவு செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். அவர் ஒண்ணு சொல்ற, ஆமா என்ன இப்படி ஓலைகளா கிடைக்குது. அவர் பார்க்கிற இந்த ஓலைகள்லாம் நீங்க சிவபெருமான் உங்களுக்கு தந்த, நீங்க அடுத்துல எழுதுற பணுவலுக்கு நான் எதுக்கு வந்து தெரியுமா, நீங்க அப்பப்போ உட்கார்ந்து எழுதி போட்டு தள்ளுற இந்த ஓலைச்சொல்லிகளை எல்லாம் எடுத்துட்டு போறது. ஏன்னா ஒரு காலத்துல நீங்க நிச்சயமா சிவபெருமானோட போய் சேர்ந்துருவீங்க. நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த குடிலை யாராவது எடுக்கிறவங்களுக்கு இந்த ஓலைச்சோடிகள் என்னன்னு தெரியாது, அதனுடைய மதிப்பும் தெரியாது, அது வீணா போனாலும் போயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கலெக்ட் பண்ணிடணும், அதை அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற உடனே இது ஒன்றும் சொல்லலை. இப்ப எடுத்துக்கலாமா அப்படின்னு உடனே இவரே அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஒன்னொன்னா எடுக்க ஆரம்பிக்கிறார். பெருமான் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், ஓலைச்சுவடிகள் எடுக்கிற, பழைய நினைவுகள்லாம் வருது. அப்படி பழைய நினைவுகள் வர ஆரம்பிக்கிறது. அப்படி முதல்ல அவருக்கு அரசாங்க பணியாக போய்கொண்டிருக்கிறார். இது ஒரு இடம் ரிமோட்டா ஒரு பேச
எங்க போறார்? ஏதோ குதிரை வாங்குறதுக்கோ அல்லது ஏதோ அரசாங்க பணியா போறார். நிறைய செல்வம் எடுத்துட்டு போறார், காசு எடுத்துட்டு போறார், பொற்காசுகளை எடுத்துட்டு போறார். அமைச்சர் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு போகிற பொழுது எப்படி போவார்? நீங்க சொல்லுங்க. பரிவாரத்தோட போவார். பாதுகாப்பு இல்லையா? ரிசர்வ் பேங்க்ல பணம் எடுத்துட்டு பேங்க்கு கொண்டாந்தா எப்படி வரும்? பரிவாரத்தோட வரும். பேங்க்ல இருந்து ஏடிஎம்ல பணம் போடுறதுக்காக போகும்போது எப்படி போகும்? பரிவாரத்தோட போகும். பாத்திரிக்கலாமா? ஒருத்தர் அப்படி ரைட்ல வச்சிருப்பாரு, அந்த பொட்டியில பணத்தை எடுத்து வச்சு ஏற்றுவாங்க. ஒருத்தர் பாத்தீங்களா, கையில என்ன வச்சிருப்பாரு? துப்பாக்கி. உள்ள ரவை இருக்குமா என்னன்னு தெரியும், அப்படி வச்சிருப்பாரு கையில. அப்படி ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாரு. அப்படி அந்த பாதுகாப்போடு தான் நம்ம போயிருப்பாரு. பாதுகாப்போட போயிருப்பாரு. இந்த பாதுகாப்போட போகிற அழைச்சிட்டு போறாங்க அதிகாரிகள். அந்த செல்வத்தை எடுத்துட்டு போற அலுவலர்கள், தளபதி, அமைச்சருடைய எல்லாம் போறாங்க. எவ்வளவு கூட்டம் இருக்கும்? இந்த பரிவாரத்தோட போறாங்க. இந்த பரிவாரத்தோட போகிற பொழுது ஏதோ ஒரு இடம், அது என்ன இடம்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துக்கிட்ட ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உடனே அந்த சத்தம் கேட்கிற இடத்தை நோக்கி இவர் போகிறார். அவங்க கிட்ட என்ன கேட்கிறார்? உங்களுக்கு கேட்குதா அந்த சத்தம்? எல்லாரும் சொல்றாங்க, இது ஒரு பெரிய காடு, இங்க பெரிய சோலைகள் இருக்கு, நிறைய வண்டுகள் இருக்கு, அதுதான் சத்தம் போடுனா அந்த மண்டு. வண்டு இல்லப்பா, ஏதோ 5 இவருக்கு பஞ்சாட்சிகள் கேட்கிற மாதிரி, நீங்களா இங்கே இருங்க அப்படின்ட்டு நான் மட்டும் பார்த்து வரேன்னு இவர் இறங்கி குதிரையை விட்டு நடந்து போகிறார். ஐயா, உங்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்க வரட்டுமா? ஒன்றும் தேவையில்லை, நீங்க இங்க பணத்துக்கு பாதுகாப்பா இருங்க, எல்லாரும் இருங்க என்று சொல்லிட்டு விட்டு விட்டு போகிறார். இப்ப அதிகாரிகள், அமைச்சருக்கு உதவியாளர்கள், அலுவலர்கள், பொற்காசு, குதிரைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. இவர் இறங்கி அந்த காட்டுக்குள்ள போகிறார். எங்க போகிறார்? காட்டுக்குள்ள போகிறார். என்ன இடம்னு மணிவாசகருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பேர் தெரியாத ஒரு இடம், நல்ல தெளிவா தெரியுது. அதுதான் பிற்காலத்தில் திருப்பெருந்துறையாக போகிறது. ஒரு ஓபன் ஸ்பேஸ், ஒரு சோலைகள், மேல மண்டபம் கிடையாது, கோபுரம் கிடையாது. எவ்வளவு தூரம் நடந்து வந்தாருன்னு தெரியல. ரொம்ப தூரம் நடந்து உள்ள வந்துட்டாங்க. இந்த சத்தம் கேட்டுட்டே ஈர்க்குது. அப்படி அந்த சத்தம், இந்த சத்தம் 5 எழுத்து சத்தம் ஈர்க்குது. அவர் பாடி போறாரு, வேகமா போறாரு, தேடிட்டே போறாரு. எங்க வருது, எங்க வருது? எவ்வளவு தூரம் வந்தான்னு தெரியல. 5 கிலோமீட்டரா 10 கிலோமீட்டரா தெரியல. உள்ள வந்துட்டார். வந்து பார்க்கிறார், ஒரு பெரிய குருத்த மரம். அந்த மரத்தின் அடியில சுவாமி தட்சிணாமூர்த்தியா வச்சிருக்கிறார். அவர் பார்க்கிறார். பார்த்த உடனே சொல்லனாத மகிழ்ச்சி பெருகுது, கண்ணீர் பெருகுது. பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, உட்கார்ந்து இருக்கிறது சிவன் தான் அப்படின்னு. கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் அவன் என ஏதிகன் காண்க. சாமிதான் இருக்கிறான்னு தெரிஞ்சது. கண்கள்ல கண்ணீர் பொங்குது. குருவாக நமக்கு வந்திருக்கிறார்னு தெரிஞ்சது. கண்ணீர் பொங்க பெருமானை பார்க்கிறார். கால் வரல, பெருமான் அவரை பார்த்து வா என்று கூறுகிறது. கண்ணப்பன் 30 அன்பின்மை கண்ட விண்ணப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்டருளி வண்ணப்பணி தென்னை சொல்லியிருக்காரு. எப்படிதான் சொல்றீங்க? அவர் வான் கூப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பீங்க. சாமி வான் கூப்பிட்டார், பூமி எப்படி தெரியும் அவர் வான் கூப்பிட்டாரு? மணிவாசகரே சொல்றாரு, வா என்ற வான் கருணை. அவர்கள் வான் கூப்பிட்டாரு, வான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டா அங்கேயே விழறார், நெடுஞ்சாங்களையா விழறார். விழுந்த அந்த கண்ணீர் பெருக்குகிறார். சுவாமியை பார்க்கிறார். பார்த்தா ஒரு பெரிய பகலவன், அந்த பகலவனிலிருந்து எழுதுகிற கிரணங்கள் போல சுற்றி ஒரு மெய்யடியார்கள், அடியார் திருக்கூட்டம். அந்த அடியார் திருக்கூட்டத்தோட தான் சாமி வருவார். சாமி எப்போ தனியா வர மாட்டார், இந்த புடை சூழ வருவார். எப்போ
பல இடங்கள்ல அவர் சொல்லுவாங்க, சாமி முனிவர்கள் வேத திரேட்டர்கள் வேதங்கள் முழங்க வருவார்கள். ஆனால் நம்முடைய மணிவாசகருக்கு சுவாமி எப்படி வந்தார் அப்படின்னா, அடியார் புடைசூழ வந்தார். அடியார் புடைசூழ வந்தத பல இடங்கள்ல குறிப்பிடுங்க திருவாசகத்தில். அடியார் புடைசூழ வந்தார். அவரை பார்த்த உடனே அந்த அடியார் புடைசூழ வந்ததை பார்த்த உடனே சொல்லலாத முயற்சி கண்களிலே கண்ணீர் பெருக்கி பார்க்கிறார். ஒரு வினாடி பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது மறுவார் குழல் மாதினுடன் திருக்காட்சி தருகிறார். அம்மா எப்படா திருக்காட்சி தருகிறார். உடனே அவருக்கு எல்லா விதமான தீட்சைகளும் செய்து வைக்கிறார். கண்களினாலே காணுகிற நயன தீட்சை, கைகளினாலே தொடுகிற ஸ்பரிச தீட்சை, வாக்கினாலே செய்கின்ற வாக்கு தீட்சை. பிறகு நிறைவாக இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தருமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் என்று அந்த நேரத்திலே அன்பு அவருக்கு கரை புரண்டு ஓடுகிறது. எப்ப துணையோரும் இன்னும் ஏறுகிறது. உளையா அன்பு என் உருக ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆத்து ஓங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து கடற்களில் ஏற்ற தடப்பெரும் மதத்தின் ஆற்றேனாக. தனக்கு அப்போது என்ன நிகழ்ந்ததுன்னு குறிப்பிடுது. ஒரு பெரிய யானைக்கு ஒரு மதம் ஏறினால் எப்படி அது அந்த மதத்தின் உச்சத்திலே இருக்குமோ அது போல ஒரு களிப்பின் உச்சத்திலே அறியாம அந்த களிப்பின் உச்சத்திலே இருந்த பொழுது புன்னகை தவழ்கின்ற திருமுகமும் ஆசிரியர் திருக்கோலமும் அவர் அளித்த தீட்சைகளும் அத்தனையும் அற்புதமாக உள்ளத்திலே கரை புரண்டு ஓட குருநாதர் எதிரே அமர்ந்திருக்கிறார். சீடன் இங்கே இருக்கிறார். குருநாதர் எல்லா விதமான தீட்சைகளையும் செய்த பிறகு சீடன் செய்ய வேண்டியது குருநாதருக்கு வணக்கம், குருநாதரை போற்றுதல், குருநாதருக்கு பூசை. அதை செய்கின்றார். அப்படி அவர் முதலாக செய்த பதிகம்தான் போற்றி திரு அகவல். நான் கொஞ்சம் வேகமா போலாம், நீங்க எப்படி வேகமா வரணும். இந்த போற்றி திரு அகவல் என்கிறதை போற்றி ஏன் அதை முதலிலே செய்திருக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை போற்றி திரு அகவல் முடிந்தவுடனே நான் சொல்லுவேன். இந்த புத்தகம் நம்முடைய வரிசையின்படியே இருக்கும். அந்த சொல்லணுமா, எல்லாரும் சேர்ந்து படிக்கணும். நமக்கு டார்கெட் 4 மணிக்கு அதுக்குள்ள நம்ம நிறைவு செய்யணும். ஆகையினாலே எல்லோரும் இது ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு கிடைக்கிறது போனஸ். அது என்ன போனஸ்னா குலோபதி போனஸ். ஆமா, அந்த மாதிரியான திருவாசகம் முற்றோதல் முழுக்கும் மணிவாசகரோடு நீங்க பயணம் செய்வீர்கள். அவருடைய மனநிலையை உங்க மனசுல ஏற்றிருக்கிறேன். அவருடைய மூடு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதே மனநிலையில நீங்க அவரோடு அப்படியே தொடர்ந்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் நிகழும். நீங்கள் உணர்வீர்கள். திருச்சிற்றம்பலம்.